குடியரசு துணைத் தலையங்கம். சுதேசமித்திரனின் ஜாதி புத்தி. சென்ற வாரம் இத்தலையங்கத்தின் கீழ் சுதேசமித்திரன் என்னும் பிராமண பத்திரிகை பிராமணரல்லாதாருக்கும் மிக முக்கியமாய் பிராமணரல்லாத தேசத் தொண்டர்களுக்கும் விரோதமாய் வேண்டுமென்றே செய்துவரும் சூழ்ச்சிகளைப் பற்றி எழுதி மற்றும் மறுமுறையென்று எழுதியிருந்தோம். அவற்றில் முக்கியமாக ஸ்ரீமான் ஈ.வே. ராமசாமி நாயக்கரைப் பற்றி தன்னாலும் தான் ஆட்கொண்டவர்களாலும் பொதுஜனங்களுக்கு எவ்வளவு கெட்ட அபிப்பிராயத்தை கற்பிக்க வேண்டுமோ அவ்வளவையும் செய்து பார்ப்பது என்றே முடிவு கட்டிக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீமான் நாயக்கர் எந்த ஊருக்கு போயிருந்தாலும் என்ன பேசினாலும் அவற்றை திரித்து பொதுஜனங்களுக்கு தப்பபிப்பிராயப்படும்படி கற்பனை செய்து பத்திரிகைகளில் எழுதுவதும் அவற்றிற்கு ஏற்றாற்போலவே சில ஈன ஜாதி நிருபர்களை அங்கங்கே வைத்துக் கொள்ளுவதும் அவர்கள் பெயரால் ஸ்ரீமான் நாயக்கர் சுயராஜ்யம் வேண்டாமென்கிறார், ஜஸ்டிஸ் கட்சியில் சேர்ந்துவிட்டார், அதிகார வர்க்கத்தோடு கலந்துவிட்டார், காங்கிரஸ் கொள்கைக்கு விரோதமாயிருக்கிறார் என்று இவ்வாறாக அப்பத்திரிகை எழுதி வருகிறது. உதாரணமாக பொள்ளாச்சி, மதராஸ், அனுப்பபாளையம், தஞ்சை, மாயவரம் இந்த இடங்களில் ஸ்ரீமான் நாயக்கர் பேசிய பேச்சைப் பற்றி சுதேசமித்திரன் பத்திரிகை தாறுமாறாகவும் பிரசுரம் செய்து அதை அனுசரித்து பல குட்டி தலையங்கங்களும் எழுதி வந்திருக்கிறது. போதாக்குறைக்கு தன் இஷ்டம் போல் பலவற்றை எழுதிக் கொண்டு சில பிராமணரல்லாதாரிடம் கையெழுத்து பெற்று அவர்கள் பெயரால் பிரசுரம் செய்து கொண்டும் வருகிறது. இப்பிராமண பத்திரிகைகள் பிராமணரல்லாதாருக்கு விரோதமாய் இங்கனம் செய்யும் அயோக்கிய பிரச்சாரத்தையும் பிராமணர்கள் சிலர் செய்யும் முறையற்ற சூழ்ச்சி பிரச்சாரங்களையும் நாம் கண்டித்து எழுதும்போது கடின பதங்களை பிரயோகிப்பதாய் சிலர் கூறுகின்றனர். மனிதர்களுடைய யோக்கியதைக்கு தகுந்த பதம் உபயோகப்படுத்த வேண்டுமே என்பதை அவர்கள் மறந்துவிடுகிறார்கள். மானம் வெட்கம் உள்ள ஜனங்களுக்கு உபயோகப்படுத்த வேண்டிய பதம் வேறு, அது இல்லாதவர்களுக்கு உபயோகப்படுத்த வேண்டிய பதம் வேறு. ஒவ்வொரு பதத்தையும் நாம் மனிதர்களுக்கு தக்கபடிதான் அளந்து உபயோகிக்கிறோம். நாம் உபயோகப்படுத்துகிற பதங்கள் கடின பதங்கள் என்று சொல்லப்படுவது கூட சிலருடைய குணத்தை கொஞ்சமும் மாற்ற முடியாததாயிருக்கிறது. இன்னும் இதிலும் கடினமாக பதங்களை தேடும்படியாகிவிட்டதே என்று நமக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. இந்த நிலையில் பிராமணரல்லாத நம்மவர்களுக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் காட்டிக் கொடுப்பதால் விஷமன் செய்கிறவர்களுக்கு மிகுந்த சௌகரியம் ஏற்பட்டு போய்விடுகிறது. அவரவர்களைப் பற்றி வரும்போதுதான் அவரவர்கள் கவனிக்கிறார்கள். உதாரணமாக சுயராஜா பத்திரிகை ஸ்ரீமான் நாயக்கரின் சென்னை பிரசங்கத்தை பற்றி நாயக்கரின் குட்டிக்கரணம் என்றும் பிள்ளையார் வேஷம் என்றும் கீர்த்திக்காக தியாகம் செய்தவர் என்றும் எழுதின காலத்தில் பிராமணரல்லாத மற்ற பத்திரிகைக்காரர்கள் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். இதன் பலனாய் மற்றவர்களையும் தனித்தனியாய் மேற்படி பத்திரிகை தாக்க ஆரம்பித்தது. இப்படியே ஒவ்வொரு சமயத்தில் ஒருவரை பற்றி எழுதும்போது மற்றவர் பார்த்து சிரிப்பதால் பொதுவாக பிராமணரல்லாதாருடைய நிலைமையே தாழ்வடைய காரணமாய் போய்விட்டது என்பதை ஒவ்வொருவரும் ஊன்றி கவனிக்க வேண்டும். இவ்விஷயத்தை யோசித்துப் பார்த்தால் பிராமணரல்லாத தேச தொண்டர்களுடையவும் தேசிய தலைவர்களுடையவும் ஒற்றுமையின்மையும் சுயநலமுமே பிராமணரல்லாதாரை இக்கெதிக்கு கொண்டு வந்துவிட்டது. இனியாவது இம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் பிராமணரல்லாதார் தகுந்த ஜாக்கிரதையுடன் நடந்து பிராமணரல்லாத சமூகமும் தீண்டாதார் என்று கூறப்படுவோர்களின் நிலைமையையும் முன்னேற்றமடையச் செய்வித்து சுயமதிப்பை காப்பாற்றிக் கொள்ளுவார்கள் என உறுதியாய் நம்புகிறோம். குடியரசு துணைத் தலையங்கம். நவம்பர் 1, 1925.